டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கேள். ஆட்டோக்கெல்லாம் வேற செலவு பண்ணியிருக்கேள். அந்த பணத்தையாவது வாங்கிட்டு போங்களே. அப்பா, அவருக்கு பணம் கொடுத்து அனுப்புங்கப்பா. என்கிட்ட ஏது காசு? என்கிட்ட சல்லி காசு கிடையாது. நீ தான் பாட்டு டியூஷன் எடுக்கிறியா? அதுல எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருப்பியா? அதுல இருந்து எடுத்து கூட போ. இட்ஸ் ஓகே, நான் வரேன். என்ன உமா? அம்மா ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இவருதான் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்கார். தேங்க்யூ. பரவாயில்ல. ரொம்ப நல்ல மனுஷங்க. முன்ன பின்ன தெரியாது, எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காரு. இல்ல பரவாயில்ல, நான் கிளம்புறேன். இது அவங்க மெடிசன். வரேன். அவரோட கை காசு 200 ரூபாய் செலவு பண்ணி டாக்டர்கிட்ட காமிச்சு ஆட்டோ பிடிச்சு ஆத்துல கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட காசு எதுக்கு செலவழிக்கணும்? என் கையில பணம் இல்ல. அப்பாவை பணம் கொடுக்க சொன்னேன், இல்லைன்னு விட்டார். ஹலோ, என்ன உதவி பண்ணிட்டு ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? பண்ண உதவிக்கு விளம்பரம் தேட சொல்றீங்களா? அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. டைலாக் நல்லா இருக்கு, இந்தாங்க. என்னது? பணம் எங்க அம்மாவுக்கு செலவு பண்ணதுக்கு. 500 ரூபாய் இருக்கு, 200 ரூபாய் தானே? இட்ஸ் ஓகே, வச்சுக்கோங்க. வேண்டாம், 200 ரூபாய் கொடுங்க போதும். வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு விலை வச்சிருக்கீங்க போல இருக்கு. எஸ், யூர் ரைட். ஆனா எனக்கு நீங்க விலை வைக்க முடியாது. நீங்களே வச்சுக்கோங்க. பாய். ஹலோ, நாம அடிக்கடி சந்திப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்ககிட்ட 200 ரூபாய் கடன் பட்டிருக்கேன். நீங்களா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் ரோட்ல மயங்கி விழுந்தா இவனுக்கு என்ன வந்தது? பேசாம ஒரு சோடா வாங்கி முகத்துல தெளிச்சு எழுந்து ஆத்துக்கு போங்கம்மான்னு அனுப்பி வைக்கிறத விட்டுட்டு 100-200 செலவு பண்ணி மெனக்கட்டு ஆட்டோ வச்சுன்னு ஆத்துல கொண்டு விட்டு போலன்னு எவன் கேட்டான்? என்னமோ பெருசா கொண்டு விட்டுட்டான்னு அவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? நீ ஏன் உன் புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு வக்கு இல்லாம தானே 2 குழந்தைகளையும் வச்சுட்டு இந்த ஆத்துல பர்மனண்டா தங்கிட்டு இருக்க? அது உனக்கு ஞாபகத்துல இல்லையா? சபாஷ், ரொம்ப நல்லா இருக்குப்பா. அந்த கேடு கட்ட சம்பந்தத்தை தேடி கொடுத்ததே நீங்க தான். அத கம்ப்ளீட்டா மறந்துட்டீங்க போல் இருக்கு. என்னையே கேள்வி கேட்கறியா? சம்பாதிக்கிறேங்கிற திமிரா? நானும் சம்பாதிக்கிறேன்டி. என்னுடைய சுய சம்பாத்தியத்துல தான் இந்த வீடையே வாங்கியிருக்கேன். அது தெரியுமா உனக்கு? மாசம் பிறந்தா கார் ஷெட்டு காரனும் எலக்ட்ரானிக்ஸ் காரனும் மாசம் 5ஆம் தேதியான சொலையா வாடகை எண்ணி கொண்டு வைக்கிறான். அது தெரியுமா உனக்கு? உட்கார்ந்த இடத்துல ராஜா மாதிரி சாப்பிட வேண்டி. அவ்வளவு சுயநலம் உள்ளவருக்கு எதுக்கு குடும்பம் குழந்தை எல்லாம்? எல்லாரையும் இன்னைக்கும் அனுப்பிச்சு வச்சிருப்பேன். ஏன் நினைச்சா இன்னைக்கே எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சிருவேன். ஏதோ போனா போறது இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு விட்டு வச்சிருக்கேன். அதை புரிஞ்சுங்க. ரொம்ப சந்தோஷம். கட்டின பொண்டாட்டியையும் பெத்த பிள்ளைங்களையும் இறக்கப்பட்டு வீட்டுல வச்சிருக்கேன்னு சொல்ற முதல் ஆள் நீங்க தான். வாய மூடுறி. என்ன சொல்றதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? உன் அண்ணா இருக்கானே பெரியவன், அவன் வேலையில இருந்த நாளை விட வேலைக்கு போகாத நாள் தான் ஜாஸ்தி. சம்பாதிக்க தெரியாத துப்பு கட்ட ராஸ்கல் பொம்பளை மாதிரி பம்மின்னு தெரியறான். நீ ஆம்பளை மாதிரி அலையற. இதோ உங்க அக்கா புருஷனை வளைச்சு போட தெரியாம துப்பு இல்லாம 2 குழந்தைகளையும் வச்சுட்டு பர்மனண்டா இந்த ஆத்திலேயே தங்கிட்டு இருக்கா. இதோ நிக்கிறத கடைசியா எனக்குன்னு வந்து பிறந்தது பயந்தாங்குழி பொண்ணு. மொத்தத்துல இந்த ஆத்துல யாருமே சரியில்லை. இந்த லட்சணத்துல என்னையே கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா? இந்த பார், இந்த ஆத்துல இருக்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், யாராவது என்ன மீறி ஏதாவது பேசணும்னு நினைச்சேள் அப்புறம் இந்த ஆத்துல இருக்கிற அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமா வெளியில அனுப்பிச்சிருவேன். அதை புரிஞ்சுங்க எல்லாரும். ஆதி, பாட்டி, என்ன பாட்டி இன்னும் தூங்கலையா? மனசுல பாரத்தை வச்சுக்கிட்டு எப்படிடா தூங்குறது? என்னாச்சு பாட்டி? அம்மா ஏதாவது சண்டை போட்டாங்களா? எனக்கு தூக்கம் வராததுக்கு காரணமே நீதான்டா. என்ன சொல்றீங்க?
நீ இந்த வீட்டு முதல் வாரிசா பிறந்தப்போ நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆதி. உங்க அம்மா மேல, என் மேல, உன் தங்கச்சி மேல நீ ரொம்ப பாசமா இருந்த. அதை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். நீ படிக்கும் போதும் சரி, பிசினஸ்ல கால் வச்ச போதும் சரி, உன் வயசு பசங்க மாதிரி பொண்ணுங்க பின்னாடி நீ சுத்தல. ரொம்ப அடக்கமான பையனா இருந்த. அதை பார்த்து நான் ரொம்ப கர்வப்பட்டேன் ஆதி. இப்ப எதுக்கு பாட்டி இதெல்லாம்? இவ்வளவு பெருமைக்கும் காரணமா இருந்த ஆதி இப்ப எங்கடா போயிட்ட? அம்மாவை, தங்கச்சிய, பாட்டிய மதிக்கிற நீ இப்ப ஏன்டா உன் பொண்டாட்டிய மதிக்க மாட்டேங்கிற? அவளை எனக்கு பிடிக்கல. ஹேய், பிடிக்கலன்னு சொல்லாத. அது போய் பிடிக்காம எப்படி அவளை லவ் பண்ண? அதெல்லாம் பழைய விஷயம் பாட்டி. ஏய், உலகத்துல பழைய விஷயம் புது விஷயம்னு எதுவுமே கிடையாதுடா. நினைச்ச போது காதலிக்க வேண்டியது, சட்டுன்னு அவளை கேட்டி விட வேண்டியது. ஏண்டா லவ்ங்கிறது என்ன ஹாபியாடா உங்களுக்குலாம்? சரிடா, உன் பொண்டாட்டிய உனக்கு பிடிக்க வேண்டாம். ஆனா உன் குழந்தையோட அம்மாவை உனக்கு எப்படிடா பிடிக்காம போகலாம்? என்னோட குழந்தைய அவ சுமக்குறா, அதனால அவளை தலையில தூக்கி வச்சு ஆட சொல்றீங்களா? இல்ல, அவளை நீ தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட வேண்டாம். அவ உன் பொண்டாட்டிங்கிற மரியாதையை மட்டும் கூடுறா. ஏதோ லக்கேஜை தூக்கி வண்டியில வைக்கிற மாதிரி அவளை பாம்பேக்கு போறேன்னு கூட்டிட்டு போனேன். சட்டுன்னு பாதியிலே திரும்பி வந்த. அவளுக்கு ஒரு அபிப்பிராயம், மனசு இருக்குங்கிற எப்படி அவனால புரிஞ்சுக்காம இருக்க முடியுது? சரி, உங்க அப்பா உங்க அம்மாவை மதிக்கலன்னா உனக்கு எவ்வளவு கோவம் வருது? நாளைக்கு உன் புள்ள பிறந்து வந்து எங்க அம்மாவை ஏன் மதிக்கல அப்படின்னு உன்னை பார்த்து கேட்டா நீ என்னடா பதில் சொல்லுவ? சொந்த பொண்டாட்டியை மதிக்க தெரியாதவோ அம்மா, பாட்டி, தங்கச்சின்னு மத்தவங்களை மதிச்சு என்னடா பிரயோஜனம்? ஏய், உஷா உன் பொண்டாட்டி, உன்னை நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தவோ. அவளுக்காக ஸ்பெஷலா நீ எந்த சலுகையும் தர வேண்டாம். ஆனா ஒரு பொண்டாட்டிக்கு எந்த இடத்த கொடுப்பியோ அந்த இடத்த மட்டும் குடுறா போதும். அன்னைக்கு தான் நீ எனக்கு பேரனா பிறந்ததுக்கு நான் முழுசா சந்தோஷப்படுவேன். டேய், தயவு செஞ்சு எனக்காக இதை மட்டும் பண்ணுடா ப்ளீஸ். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப கோவமா இருக்கீங்களா? என்ன வேணும் உனக்கு? மும்பை ப்ரோக்ராமை நீங்க ஏன் கேன்சல் பண்ணீங்க? எனக்கு காரணம் தெரியணும். பதில் சொல்லுங்க. மும்பை ப்ரோக்ராமை ஏன் கேன்சல் பண்ணீங்க? எதுவா இருந்தாலும் அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதா? அவசியம் இல்லையா? ஆமா, எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லணுமா? என் மனசுல 1000 தோணும். அது எல்லாத்தையும் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, நான் ரோட்ல போற வர எவ்வளவு கிடையாதுங்க. உங்க பொண்டாட்டி, நீங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட பேசிதான் ஆகணும். இது என்ன சட்டமா? சட்டம் இல்லைங்க, அதுக்கும் மேல புருஷன் மேல பொண்டாட்டிக்கு இருக்கிற உரிமை. நான் கேட்டா நீங்க பதில் சொல்லணும். இது பார், எனக்கு விவாதம் பண்ண மூடு இல்ல. என்னோட டெசிஷன் பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்கறது எனக்கு பிடிக்காது, புரியுதா? வாய மூடு. ஏன் வாய மூடணும்? நான் கேக்குற ஒரு நியாயமான கேள்விக்கு கூட உங்களால பதில் சொல்ல முடியலனா என்னோட புருஷனா உங்க ரோல் என்ன? என்ன சொல்ல? என் ரோல் என்னவா? நீ ரொம்ப பேசுற உஷா. நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க ஆதி. எனக்கு ஒரு நல்ல புருஷனா, ஒரு முழுமையான புருஷனா நீங்க இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசுறேன். ஆனா நீங்க அப்படி இல்லையே. நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசை மாத்திக்கிட்டே இருக்கீங்க. மும்பை கிளம்பும் போது நல்லா தானே இருந்தீங்க, அப்புறம் ஏன் பாதி வழியில வண்டியை திருப்பன்னு வீட்டுக்கு வந்துட்டீங்க? சுயமா சிந்திக்கிற திறமையே இல்லையா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மான்னு ஏன் அவங்க மனசை சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுறீங்க? ஒண்ணு அவங்களுக்கு பிள்ளையா இருங்க, இல்லைன்னா எனக்கு புருஷனா இருங்க. சும்மா சும்மா அதை விட்டுட்டு மனசை மாத்திக்கிட்டே இருந்தா அது புருஷனுக்கு அழகு கிடையாது. தொட்டதுக்கெல்லாம் கோவம் வந்துட்டா ஆம்பளை ஆயிடுமா? பொண்டாட்டிய மதிக்க தெரியாத நீங்க எல்லாம் ஒரு மனுஷன். உஷா, 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 உஷா என்னாச்சுமா? உஷா, உஷா ஒண்ணு ஆகலையே. உஷா, ஐயோ, அனு, அஞ்சலி, யாரா டாக்டருக்கு சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க.
உஷா உஷா என்ன ஐயோ உஷா டாக்டர் டாக்டர் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லையே. வீட்ல பெரியவங்க இத்தனை பேர் இருக்கீங்க, இவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டாமா? இல்ல டாக்டர், அவளை நல்லபடியா தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த இல்லம்மா, கர்ப்பமா இருக்கிற பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு மிஸ்டர் ஆதிக்கு தெரியாதா? என்ன பேசாம இருக்கீங்க? டாக்டர், நான் உஷா கிட்ட பிரியமா அனுசரணையா தான் நடந்துக்கிறேன். நீங்க மட்டும் அப்படி நடந்துக்கிட்டா போதாதுமா. இந்த வீட்ல இருக்க எல்லாருமே அந்த மாதிரி அனுசரணையா நடந்துக்கணும். முக்கியமா மிஸ்டர் ஆதி இவங்க கிட்ட ரொம்ப அனுசரணையா நடந்துக்கணும். கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணு பஸ்ல வந்தா யாரோ ஒருத்தர் எழுந்த இடம் கொடுக்கறாங்க. அந்த மாதிரியான ஊர் நம்ம ஊரு. இவங்க உங்க மருமக, இவங்க கிட்ட நீங்க அக்கறை காட்ட வேண்டாம். இத பாருங்க, உங்க மருமக ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஷீஸ் அனிமிக். நல்ல சத்துள்ள ஆகாரம் சாப்பிடணும். நான் கொடுக்கற மருந்து, டானிக் இதெல்லாம் கரெக்டா டயத்துக்கு சாப்பிடணும். இந்த பொண்ணு எந்த மாதிரி டயட் சாப்பிடுறா? தெரியல டாக்டர். என்ன மிஸ்ஸஸ் ஈஸ்வர் இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்றீங்க? அது வந்து சாரி, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. இவங்க கிட்ட அக்கறை காட்ட வேண்டியது இந்த வீட்ல இருக்கிற எல்லாருடைய கடமை. குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா இதை ஒத்துக்குவாங்க. இந்த கண்டிஷன்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு மனசுல கொஞ்சம் பயம் இருக்கும். அதை நாம தான் போக்கணும். இவங்களுக்கு தைரியம் சொல்லணும். என்ன சொல்றீங்க? சரிதான் டாக்டர். ஒருவேளை இவங்க சாப்பிடலன்னு சொல்லி தட்டி கழிச்சா கூட நீங்க தான் வற்புறுத்தி இவங்கள சாப்பிட வைக்கணும். இவங்க வயித்துல இருக்கிற இன்னொரு பிஞ்சு உயிருக்கும் சேர்த்து இவங்க சாப்பிடணும். புரியுதுங்களா? சரி டாக்டர், இனிமே நாங்க கவனமா பாத்துக்கிறோம். ஏதோ என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். இனிமே நீங்க உங்க கடமையை கரெக்டா செய்யணும். ஆமா, மிஸ்டர் ஆதி எங்க? என் பையன் வீட்ல இல்ல, வெளியில போயிருக்கான். உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. நான் வரேன். நான் போய் ட்ராப் பண்றேன். என்னம்மா இதெல்லாம்? கவலைப்படாத. கங்கா, கங்கா. ஆ கங்கா, ம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லவா? சொல்லணும்னு தானே பக்கத்துல வந்து நிக்கிற. அப்புறம் எதுக்கு இந்த முன்னுரை பில்டப் எல்லாம்? சொல்லு. உமாவோட பொண்ணுக்கு 2வது முடி இறக்கணும். 2வது முடியா? வேண்டுதல் கங்கா. நிறைவேற்றலைன்னா தெய்வ குத்தாயிடும். அதான். இறக்குறதுன்னா இறக்கிடுங்க. மொட்டை போடுறதுக்கு எதுக்கு பெருசா பிளான் பண்ண வேண்டியிருக்கு? போய் வழிச்சிட்டு வர வேண்டியது தானே. என்ன கேள்வி கேக்குற நீ? என்னமோ சலூன்ல ஆம்பளைங்க முடி வெட்ட போற மாதிரி ஈஸியா சொல்றேன். இது அதை விட ஈஸிமா. ஹேர் கட் பண்றதை விட மொட்டை போடுறது ரொம்ப ஈஸி. கங்கா, திருப்பதிக்கு வேண்டுதல். அங்க போய் தான் முடி இறக்கணும். சுவாமி காரியத்துல அலட்சியமா இருக்க கூடாது. தாராளமா திருப்பதிக்கு போய் முடி இறக்கிட்டு லட்டு வாங்கிட்டு வாங்க. எனக்கு நோ அப்ஜெக்ஷன். போணும். அதுக்கு பணம் வேணும்ல, அது நீ தான் கொடுக்கணும். பணம் தானே தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றியா? என்ன கேட்க போற?
முடிய இருக்க போறியே உன் பேர புள்ளைக்கு. அந்த புள்ளைய பெத்த அப்பன் ஒருத்தர் இருக்கானே, அதான் உன் மருமக. அவன்கிட்ட போய் கேக்குறது. என்னடி பேசுற நீ? ஆத்துக்கு வந்த மாப்பிள்ளை போய் அவன் மரியாதை இல்லாம. மரியாதையா? ஏமா, கல்யாணத்தப்போ நகை சரியா செஞ்சு போடலன்னு சொல்லி அக்காவை நம்ம வீட்டுக்கு துரத்திட்டான். அப்படியே ஒதுங்கிட வேண்டியது தானே? துரத்தி விட்ட பொண்டாட்டிய பாக்கணுங்கிற சாக்குல இங்க வந்துகிட்டு மாப்பிள்ளைங்கிற சலுகையில டேரா போட்டுக்கிட்டு எந்த வீட்லயும் நடக்காது இந்த கூத்து. அம்மா, நீ முடிய இருக்கணும்னு சொல்றிய அந்த குழந்தை எப்ப பிறந்துச்சு? அக்கா நம்ம வீட்டுக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு பிறந்துச்சு. கங்கா, இப்ப இந்த பேச்செல்லாம் பேசி என்ன ஆக போகுது? தினம் தானே இத பேசினாலும் யாருக்கும் உரைக்கிற மாதிரி தெரியல. இந்த வீட்லயே கேம்ப் போட்டு குடும்பம் நடத்துறான் அந்த ஆளு. அவனுக்கு இவ புள்ளைய பெத்து கொடுக்கறா. நீ என்னடான்னா முடிய இருக்கணுங்கிற. ஆனா யாராவது கேட்டா மட்டும் நகை சரியா போடல, வாழா வெட்டியா இந்த வீட்ல இருக்கான்னு கதை சொல்றீங்க. அது நிஜம் தாண்டி. அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு. என்னது? அந்த ஆள் சொல்றதுல நியாயம் இருக்கா? பின்ன இல்லையா? உமாவோட கல்யாணத்தப்போ 12 பவுன் போடுறதா சொல்லியிருந்தோம். 7 பவுன் தான் நம்மளால போட முடிஞ்சது. நாம சொன்ன மாதிரி நடந்துக்கலையே. பின் இப்படி மாப்பிள்ளை மட்டும் தப்பு சொல்ல முடியும்? அவர் என்ன பண்ணுவார்? அவங்க அப்பா அம்மாவை மீறி அவரால நடக்க முடியாது. அவங்கள கேட்டா உன் கூட புள்ளைய பெத்துக்கிட்டா அந்த ஆளு. என்ன இது? ஏன் இப்படி அசிங்கமா எல்லாம் பேசுற? பின்ன என்னம்மா, இவ படிச்சவ தானே, MA மியூசிக். இன்னும் அந்த ஆள் பண்றதெல்லாம் நியாயம் பேசிட்டு இருக்கா? உன் படிப்பெல்லாம் வேஸ்ட் உமா. அம்மா, 5 பவுனுக்காக பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அமிச்ச ராஸ்கல் அவ. அந்த ரோஷத்தோட பொண்டாட்டிய தொடாம இருக்கணும்ல. என்னமோ அவன் பாட்டுக்கு வரான், போறான், சாப்பிடுறான், தங்குறான். நீங்களும் அவனை தாங்குறீங்க. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அருவருப்பா இருக்கு. மாப்பிள்ளையா மாப்பிள்ள, அந்த ஆளும் மூஞ்சியும் அவனை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. தேடி பிடிச்சிருக்கீங்க பாருங்க. ஏமா, அக்காவுக்கு கொஞ்சமாவது பொருத்தமான ஆளா அவன்? பெருசா படிச்சிருக்கானா? இல்ல. பர்சனாலிட்டியா இருக்கானான்னு பார்த்தா அதுவும் இல்ல. ட்ரம்முக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி ஆள் அவனும். எதுக்கு கண்டதையும் பேசிட்டு இருக்க? குழந்தைக்கு முடி எடுக்கணும். புள்ளைய பெத்த அப்பங்கிட்ட போய் கேளு. உன் புள்ளைக்கு முடிய இருக்கணும், பணம் கொடுறான்னு. இது நாம செய்ய வேண்டிய கடமை கங்கா. முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ சொல்ற முறையும் கடமையும் உன் பொண்ண பெத்தவருக்கும் இருக்குல்ல. தைலா, பொங்கல் சாப்பிட்டது ஒரே மந்தமா இருக்கு. காப்பி எடுத்துட்டு ஹாலுக்கு வா. பெத்தவரும் கை கழுவியாச்சு. வீட்டுக்கு மூத்த பையன் பாலமுரளின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் கேளு. அதான் முறை. புரிஞ்சுதா?